ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. നമശ്ചണ്ഡികായി 15ஆம் நூற்றாண்டில் ஜீவிச்சிருந்ததான அப்பைய தீட்சிதர் அப்படிங்கப்பட்டதான மகா பண்டிதன் துர்கா சந்திரகலா ஸ்துதி அப்படின்னு ഒരു വിശേഷமான ശ്ലോകം എഴുതിയിരിക്കുക. ദേവീ മഹാത്മ്യത്തെ അമ്പിടും ഉൾക്കൊള്ളിച്ചുണ്ടു 16 ശ്ലോകത്തിൽ. അതായത് ചന്ദ്രനുക്ക് 16 കലയുണ്ടു, അതിനാൽ 16 ശ്ലോകം. அதனால்தான் அதுக்கு சந்திரகலா ஸ்துதி அப்படின்னு பேர் போட்டிருக்க. அதில் ரொம்ப விசேஷமாக ஒரு ஸ்லோகம் நமக்கு பார்க்கலாம். ஏதச்சரிதமகிலம் லிഖിതം ഹി യസ്യാഹ സമ്പൂജിതം സദനയേവ നിവേശിതം വാ ദുർഗാം ച താരേതി ദുസ്തരമപ്യശേഷം ശ്രേയപ്രേച്ഛതി ച സർവം ഉമാം ഭജേതാം. അതാണത് നമുക്ക് ജീവിതത്തിലെ ഒരു ക്രൈസിസ് വരാ സമയത്തിൽ, നമുക്കൊരു പ്രശ്നം വர സമയത്തിൽ, ഒരു പ്രതിസന്ധി, அந்த പ്രതിസന്ധി ഘട്ടം നമ്മൾ எப்படி ஓவர்கம் பண்ணணும் அப்படின்னா, இந்த அம்பாளை அந்த சமயத்தில் இந்த தெய்வீக மகாத்மியத்தை എഴുതവോ പഠിക്കവോ ചെയ്താലും ഇല്ലേ இந்த தெய்வீக மகாத்மிய கிரந்தம் கிரகத்தில் വെച്ചാനാ கூட அப்படி இருக்கிற கிரகத்தில் எந்த விதத்திലുള്ള ക്രൈസിஸையும் அவளுக்கு ஓவர்கம் பண்ண முடியும் அப்படின்னு அப்பைய தீட்சிதர் சொல்கிறார். இந்த கிரந்தத்தை நம்ம கிரகத்தில் വെച്ചാലേ പോലും அப்படின்னு வராக புராணம் சொல்லுறது. ஒரு இந்த கிரந்தத்தை பட்டில் பொதிஞ்சு நம்ம அந்த சுவாமி ரூமில் வச்சானாலே அது அம்பாளுக்கு துல்லியம், அம்பாளோட சாநித்தியம் அப்படியே அந்த கிரந்தத்தில் இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த கிரந்தத்தை வைக்கிறதுக்கே அந்த அளவுக்கு மகிமை. இந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னா அர்த்தகாம அதிஷ்டிதமான ஒரு ஜீவிதம் தான் நயிச்சுட்டு இருக்கோம். தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு நம்மளோட சாஸ்திரங்கள் சொன்னாலும் இப்போ உள்ள மாடர்ன் எஜுகேஷன் தனம் சம்பாதிக்கிறதுக்குள்ளதான வித்யை தான் படிப்பிக்கிறது. அப்போ நிறைய தனம் சம்பாதிக்கணும், நம்ம ஆக்கிரகங்களை எல்லாம் நடத்தணும். லக்ஸூரியஸ் ஃப்ளாட், லக்ஸூரியஸ் கார், அது மாதிரி ஹாலிடே பேக்கேஜஸ், லக்ஸூரியஸ் ஹோட்டலில் உள்ள அக்காமடேஷன், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாரும் ஆக்கிரகிச்சு தனசம்பாதனத்துக்கு வேண்டி എല്ലാ പ്രയത്നവും എടുത്തുകൊണ്ടിരിക്കുന്ന സമയത്തിൽ ദിടീർന്ന് ഒരു പ്രതിസന്ധി, ഒരു ക്രൈസിസ് വന്നാൽ மாடர்ன் எஜுகேஷன் எப்படி அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு படிப்பிச்சிட்டில்லை. முந்தி காலத்தில் என்னன்னா, அந்த வெடிக்காலம்பர அந்த பிராம முகூர்த்தத்தில் ஏந்திருந்து குளித்து அனுஷ்டானம் பண்ணி இது மாதிரிலாம் செய்கிறதுனால நிறைய ஆத்மபலம் இருந்தது. எந்த பிரச்சனத்தையும் அவள் அந்த ஈஸ்வரானுகிரகத்திலையும் அவளோட அந்த ஆத்மபலத்திலையும் மറികടന്നുകൊണ്ട് இருந்தா. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு பிரச்சனைகளும் ஜாஸ்தி. இப்போது ஃபேமிலி ப்ராப்ளம், அது மாதிரி அந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், பல மாறா ரோகங்கள், தாம்பத்திய பிரச்சனம், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிற இந்த ஒரு காலத்தில் ஒரே ஒரு வழி இதுக்கெல்லாம் ദേവീ മഹാത്മ്യ പാരായണം. இந்த ദേവീ മഹാത്മ്യത്തോട് വേറൊരു പ്രത്യേകത என்னன்னா, ഇതിനോട് ഫലശ്രുതിയെ അമ്പാളെ നേരെ சொல்கிறான். அம்பாளுக்கு சத்யசந்தா அப்படிங்கிற ஒரு பேர் லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்குது. அம்பாள் சொல்கிறது எதுவுமே சத்தியமாக தான் இருக்கும். அதனால் அதில் அம்பாளே சொல்கிறா, ஆஜ்ஞா குருத்தேன சாஜ்ஞப்தோ வத்தியோ பந்தகதோ விவா ஆகூர்ணிதோவா வாதேன ஸ்திதப்போதே மகார்ணவே. இப்படி ராஜா கொல்லறதுக்கு உள்ள ഒരു ആജ്ഞ പോട്ടാനാലും ഇല്ലേ ജയിലിൽ പോട്ടാനാലും ഇല്ലേ ഒരു സമുദ്രത്തിൽ அந்த கப்பலை பெரிய காற்று இழுத்துண்டு போகிற அந்த நிസ്സഹായ അവസ്ഥയിൽ നമ്മളാൽ ഒന്നും ചെയ്യ முடியாத അവസ്ഥകൾ தான் ഇതെല്ലാം. இந்த சமயத்தில் என்னோட சரித்திரத்தை ஆறு ஸ்மரிக்கிறாளோ அவளோட அம்புடு சங்கடத்தை நான் மாற்றுவேன் அப்படின்னு அம்பாளே நேர சொல்கிறான். அதனால் இந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு பரிகாரம் இந்த ദേവീ മഹാത്മ്യ പാരായണം നവാക്ഷരി മന്ത്രജപവും താൻ.
அப்படி நன்னா தெரியறது. பாக்கியுள்ள வரப்போகிற வீடியோஸ்லேயும் இந்த பலஸ்ருதியில் என்னெல்லாம் அம்பாள் சொல்கிறா, இந்த காலத்தை பிரச்சனைகளுக்கு இந்த தெய்வீக மகாத்மியம் எந்த அளவுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு நமக்கு கூடுதல் தெரிஞ்சுக்கலாம். நிறைய எல்லாரும் இந்த தெய்வீக மகாத்மியத்தோடு இந்த ക്ലാസ്സിൽ ചേർന്ന് അമ്പാളോട് അനുഗ്രഹം എല്ലാവർക്കും കിടച്ച് എല്ലാവർക്കും പാരായണം പണി എല്ലാവരും നല്ല ശ്രേയസ്സാ ഇരിക്കണം அப்படின்னு അമ്പാളോട് പ്രാർത്ഥിച്ചുக்கிறேன். നമസ്കാരം.